Hi friends, நீங்கள் பார்க்குறது வண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் சைஸில் எப்படி வீடியோ டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக தந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். நான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ தென் இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 1.1:1 இந்த இது வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மீடியா கிளிக் பண்ணி எப்பயுமே பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செட் பண்ணுவோம். இந்த டைம் ஒயிட் கலர் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதனால் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் நீங்கள் ஃபுல் சைஸ் வைக்க வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டிய பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜ் 30 செகண்ட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் அந்த லேயரோட கொடுத்துருக்க மியூசிக் உங்களுக்கு பிடிக்கல, வேறு மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி வால்யூம் பட்டனில் போய் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ தென் ஆடியோவில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம பிஎன்ஜி இமேஜ் அடுத்து ஹார்ட் லேயர்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் லேயர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அடுத்து போய் ஹார்ட் லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமா கீழே போய் இந்த ஹார்ட் லேயர் ஆட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் மல்டிபிள் கொடுத்துருங்க. மல்டிபிள் கொடுத்தா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹார்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளை ஆகிட்டே இருக்கும் மியூசிக் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ நான் சாங் பார்த்தீங்கன்னா சும்மா டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற பிடிச்ச இடத்துல இதை வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த இமேஜையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏராமல் இருக்குங்க கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி அப்படியே ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஷேர் ஆப்ஷனில் நீங்கள் 720 பிக்சல் வச்சாலும் ஓகே, 1080 பிக்சல் வச்சாலும் ஓகே, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் எது இருந்தாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடுறதா நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நாளைக்கு அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.